அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தேவாசிரிய மண்டபத்தில் தொடர்ந்து அமைகின்ற ஞான வேள்வியில் என்னையும் நிறுத்துகின்ற பெருமானுடைய திருவருளுக்கு நன்றி செலுத்தி சான்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர் சிந்தனையாக இன்றைய நாளை ஒட்டி அமைவது திருமூலருடைய திருமந்திரம் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலோடு தொடர்புடைய ஒரு நூல். ஏனென்றால் வள்ளல் பெருமான் திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம் ஆகிய 3 நூல்களையும் 3 பிரமாணங்களாக நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். அந்த வகையில் நமக்கு திருமந்திரத்தினுடைய அடிப்படையே வள்ளல் பெருமானை ஒட்டி இன்றைக்கு அமைகிறது. ஏற்கனவே அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே என்ற பாடலை திருமூலர் தருகின்ற அன்புடைமையின் 1வது பாடலை அடிப்படையாக கொண்டு சிலவற்றை நாம் சிந்தித்திருந்தோம். அது ஒருவேளை உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்குமானால் கொஞ்சம் அது பற்றி நாம் விரிவாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக வரலாற்றில் நான் ஏற்கனவே சொன்னது போல கொள்கையை வழங்குவதற்கு உலகம் முழுக்க சிந்தனை உண்டு, சமயம் உண்டு, மனிதர்கள் உண்டு, அதில் எல்லாம் குறையில்லை. ஆனால் கொள்கை உருவாவதற்கு என்று ஒரு இடம் என்று சொன்னால் அது தமிழகத்தை சார்ந்துதான் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற தமிழகம் ஒரு சுருங்கிய இடம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் இப்போ நீங்கள் கர்நாடக வரலாறு அப்படின்னு படித்தீங்கன்னா கர்நாடக வரலாற்றில் உங்களுக்கு ஒரு வரலாறு முக்கியமான நூல் ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் படித்தீங்கன்னா அவங்க பழைய வரலாறு எழுதும்போது தமிழ் வரலாறு எழுதினா தான் கர்நாடக வரலாறு அவங்க எழுத முடியும். தெலுங்கு வரலாறும் அப்படி தான், கன்னட வரலாறும் அப்படி தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, அப்புறம் பிராகுய் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு 7 மொழிகளுக்கு மேலே பழைய கால விஷயம் எழுதுனா தமிழ் வரலாறு எழுத முடியாது. அதே மாதிரி இந்திய வரலாறுல வடமொழிக்கு கொஞ்சம் முந்தைய மொழி பாலி. பாலி மொழிக்கு முன்னாடி கல்வெட்டில் நமக்கு பிராமி அப்படின்னு ஒரு எழுத்து சொல்லுவாங்க. அது அசோக பிராமின்னு வடநாட்டில் சொல்லுவாங்க. தமிழ்நாடு, இலங்கை இதெல்லாம் தமிழ் பிராமி அப்படின்னு எழுதுவாங்க கல்வெட்டு ஆய்வாளர். ஆனால் அந்த பிராமி எழுத்துக்கு விஷயம் வரலாறு இதுக்கு முன்னாடி சில நாணயம் இந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு எழுத்து கிடைக்காம சின்னங்கள், அடையாளம் கிடைக்கும். அதில் தான் இந்த முருகனுடைய வேல் அல்லது கொடி, அந்த தண்டு, முருகன் இந்த உருவம்லாம் கிடைக்குது. நான் ஏற்கனவே அந்த கிமு 5 காஷ்மீரில் கிடைக்கிற நாணயம்லாம் கிடைக்குதுலாம் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நம்ம இந்திய சைவ சித்தாந்த வரலாறு சர்சிப்பி ராமசாமி ஐயர் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர், அவர் எழுதினார். அது எழுதும்போது அவர் 2-3 விஷயத்தை குறிப்பிடுறார். அதில் இந்த நஞ்சு உண்ட வரலாறு, கடலை அமுதமாக கடைந்த வரலாறு, இந்த முப்புறம் எரித்த வரலாறு, இந்த 3 வரலாறும் உலகத்தில் எந்த நாகரிகங்களையும் பதிவு செய்யப்படாம தமிழ் நூல்களில் மட்டுமே பதிவு செய்யப்படுகிற ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு ரொம்ப நம்ம ஊரில் வீரட்டம், முப்புறம் எரித்தது அப்படின்னா நம்ம இந்த நெய்வேலிய பகுதியை ஞாபகம் வரும். ஏன்னா அங்கே நிலக்கரி கிடைக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க.
ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு திரிபுரான்னு பேர். திரிபுரா அப்படின்னு பேர், முப்புரம் அப்படின்னே பேர். முப்புரம் தான் திரிபுரம். திரிபுரா மாநிலம் உங்களுக்கு தெரியும். அங்கே நிலக்கரி அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, வரலாற்றில் எப்படி திருஞான சம்பந்தர் ஊழி சொல்கிற மாதிரி, ஊழி வந்து சீர்காழியில் சொல்கிறாருல்ல, கடல். நான் கூட உங்களுக்கு அந்த வரலாறு முன்னாடி ரொம்ப முன்னாடி சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டால், இங்கேருந்து அப்படியே திண்டிவனம் திருவக்கரை நிறைய பேருக்கு தெரியும். ஒரு காலத்தில் பௌர்ணமி விசேஷமாக எல்லாரும் போன இடம் இந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே மயிலம் போய், மயிலத்துக்கு பக்கத்தில் திருவக்கரை. அந்த திருவக்கரை கோயிலில் பகலில் போனீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் அப்படி ஊருக்குள்ளே போனாக்கா அந்த கல்லே மரமாக கிடக்கும். அதுதான், அதாவது மரம் கல். அந்த மரம் கல்லை வந்து கொண்டு வந்து இங்கே நீங்கள் எக்மோர் மியூசியத்துக்கு போனாலும் பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டு இருக்கும். அப்புறம் முக்கியமான இடங்கள்ல வச்சுருப்பாங்க. அது என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடுலாம் ஒரு காலத்தில் ஊசி இலை காடாக இருந்தது. ஊசி இலை காடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வாழ மாட்டாங்க. பெரிய மலை, உயரமான மரங்களை பார்க்குறீங்கல்ல இந்த டிஸ்கவரி சேனலில், அந்த மாதிரி இருக்கிற அந்த ஊசி இலை காடோட இடம் தான் நாம் இப்போ இருக்கிற இடம். இது பல நூற்றாண்டுகள் வந்து பல ஊழி, அதாவது சுனாமி மாதிரி பல ஊழி வந்து வந்து இப்போ நாம் பார்க்குற நிலப்பரப்பை நாம் அனுபவிக்கிறோம். இதில் மனித உழைப்பு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய காடு தான் தமிழ்நாட்டில், கேரளா, இங்கே மட்டும்தான். இங்கே இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் காலத்தில் நமக்கு டீ எஸ்டேட் ஆக்கி நமக்கு தண்ணி வளம் கிடைக்காம அவன் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான். நாம் ஏதோ டீ காப்பி விளையுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். மலையெல்லாம் மொட்டை அடிச்சு அவனா ஒரு நட்டு வச்சு அதை விளைய வைக்கிறதுக்கு பேர் தான் டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு. அதாவது நம்ம ஊர் மலைங்க இந்தியா முழுக்க இருக்குது இல்லை, அதாவது குளிர் சார்ந்த ஒரு நல்ல தட்பவெப்பம் உள்ள மலைகள் எல்லாவற்றையும் வெள்ளைக்காரர்கள் மொட்டை அடிச்சு அந்த மொட்டையில் போன தடவனத்தான் இந்த காஃபி, டீ எஸ்டேட்டு. அதுதான் வியாபாரிகள் நமக்கு மழை வராமல், இந்தியா முழுக்க மழை வராதுக்கு அது ஒரு காரணம். அந்த மாதிரி நம்ம இருந்த ஒரு மலைப்பகுதி தான் திருவக்கரை மலைப்பகுதி. நீங்கள் இன்னும் இந்த திருவக்கரை மட்டும் இல்லை, தமிழ்நாடே ஊசி இலை காடுன்னு நீங்கள் முடிவு பண்ண, ஏதாவது தென்னிந்தியா அல்லது இலங்கையெல்லாம் அப்போ ஒன்றா இருந்த தீவு. இந்த லெமுரியா கண்டம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த காலத்து விஷயம் அது. லெமுரியா கண்டம் இருந்ததா இல்லையாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இந்த நிலப்பரப்பு உடையறதுக்கு முன்னாடி, கான்டினென்ட் உடையறதுக்கு முன்னாடி அந்த நிலப்பரப்பு வந்து ஓங்கி உயர்ந்த மரங்கள் அப்படிங்கிற விஷயம் முக்கியம். அதுல ஒரு மரம் தான் இந்த கல்லா போன மரம். அதோட 5 லட்சம் மில்லியன் ஆண்டுக்கு குறையாத வருஷம் அதுக்கு வந்து கால அளவு அந்த மரத்துக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க திருஞான சம்பந்தர் சீர்காழிக்குள்ள நீங்க படிக்கலாம். பிரம்மபுரம் அப்படிங்கிற அனுபவம் சிதம்பரம் தான். ஆனா சீர்காழி 16 முறை கடல் கொள்ள, 12 முறை கடல் கொள்ள மிதந்த நகரம் சொல்றது வந்து வரலாறு. அப்ப இந்த வரலாற்றுக்குள்ள அந்த மரம் இருக்குது. அதான் அது இருக்கிற முக்கியம். ஏன்னா அது ஒரு தடயம் நமக்கு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த மரம் மாதிரியே உங்களுக்கு வந்து இங்க இருக்கிறவங்க, சென்னையை பற்றி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த படப்பையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. படப்பை அப்படின்னு ஒரு ஊர் தெரியும் உங்களுக்கு, தாம்பரத்துல இருந்து காஞ்சிபுரம் போற வழியில. காஞ்சிபுரங்கிறது கட்சி தான் நாம் அதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற பேர். இதை தான் தேவார மூவர்கள்லாம் மீட்டெடுக்கிறாங்க. ஆனா காஞ்சிங்கிறது பின்னாடி வச்ச பேர். காஞ்சினா நிலையில்லாமைன்னு அர்த்தம். நிலையில்லாத வாழ்க்கையை பௌத்தர்கள் பேசி அந்த ஊர்ல பழச அழிச்சு அவங்க உட்காந்து அவங்க பல்கலைக்கழகம் மாதிரி வச்சு தமிழ் நூல்களை எல்லாம் வடமொழிக்கு பாலிக்கெல்லாம் மாற்றி சிதைத்த வரலாற்றுக்கு உரிய இடம் காஞ்சிபுரம். அதாவது தமிழ் வரலாறு குறைந்தபட்சம் மாத்தின இடத்துல காஞ்சிபுரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அங்க பேர் கடிகை அப்படின்னா பாடசாலையில இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரலாறு. இதெல்லாம் நடந்ததுனாலதான் காஞ்சிபுரங்கிற பேர் அதுக்கு வருது. அதுக்கு முன்னாடி அது வந்து கட்சி. இப்ப ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, அந்த படப்பை அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்குலாம் அர்த்தம் தெரியுமா தெரியாது. படப்பைனா மலை அடிவாரம் பேரு. பாம்புக்கும் படப்பைன்னு பேரு. அதாவது படம் விஷமுள்ள பை கொண்டது படப்பை. அது பாம்புகள் நிறைய வாழற மலையடிவாரம்னு சொல்லலாம். அல்லது மலையடிவாரத்துக்கு சங்க காலத்துல இருக்கிற சொல் வந்து படப்பை. மலையை சார்ந்து மக்கள் வாழற இடம், குறிஞ்சி மலையை சார்ந்து வாழற இடத்துக்கு பேரு படப்பை. அது பேர் பார்த்தா நமக்கு புரியாத பேரா இருக்கும். அதை ஒட்டி மணிமங்கலம் இதெல்லாம் ஊர் நீங்க பாத்தீங்கன்னா, மணிமங்கலம்
அதுக்கப்புறம் வந்து மலைப்பட்டு, அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை. அதில் அந்த மலையை சுற்றி போனீங்கன்னா தெரியும், இந்த கல்லாலேயே வந்து, அதாவது நம்ம தோண்டி புதைக்கிறது இல்லாமல் மலையிலேயே ஒரு 4 கல்லை சேர்த்து வச்சு அதில் பணத்தை, அந்த முதுமக்கள் தாழி இல்லை, முதுமக்கள் தாழிக்கும் முன்னாடி அது அந்த தடயம் கிடைக்கும். அது போக அப்படியே சுற்றி போனீங்கன்னா அந்த பக்கம் அங்கே நாம் முதல்ல இரும்பை பயன்படுத்தி ஒரு கிமு 5000க்கு முன்னாடி அந்த விஷயம்லாம் கிடைக்கும். அதுக்கும் முன்னாடி 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியான பாசில் கிடைக்கும். இப்போ எப்படி கல் சொல்கிறனோ அதே மாதிரி இது வெள்ளைக்கல் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பூச்சி இல்லை ஒரு தாவரம் ஏதாவது இருக்கும். அதுக்கு பேர் பாசில்னு பேர். இந்த வரலாறுலாம் இங்கே நமக்கு சென்னைக்கு அண்மையிலேயே உங்களுக்கு உண்டு. இந்த வரலாறுலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இந்த நாடு திருந்தி இந்த மக்கள் இங்கே கொஞ்சம் வந்து சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்துக்குள்ள அன்பு, வினை, கடவுள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூலாதாரத்துக்கு நெடுங்காலம் தேவைப்படும். இப்போ குறைஞ்சபட்சம் இப்படி வச்சிங்களேன், நீங்கள் தொல்காப்பியெல்லாம் பார்த்துருப்பீங்க, திருக்குறள் எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க, அது நல்லா தெரியும். இந்த திருக்குறள் எழுதின மொழி இருக்குல்ல, இந்த மொழி அமைப்பு இருக்குல்ல, இப்போ வடமொழிக்கு நாம் சொல்கிற பேர் என்னன்னா சம்ஸ்கிருதம். அப்படின்னா என்னன்னு கேட்டால் திருத்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஆனால் தமிழை திருத்திலாம் நாம் என்றைக்கும் எழுதலை. அப்போ என்ன, அந்த மொழி அமைப்பு அப்படி எழுதுறதுக்கு ஒரு ஆள் வாழ்ந்துருக்கணும்னா எத்தனை வருஷம் அதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்துருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நானே ஒரு புக்கு எழுதுறேன்னா, இப்போ மற்றவங்க எழுதுகிற புக்குக்கும் நான் எழுதுகிற புக்குக்கும் ஏன் வித்தியாசம் வரும்னா, நம்ம அதுலேயே ஊறி கிடந்தாதான் எழுத முடியும். அந்த மாதிரி திருக்குறள்னு ஒரு நூலை எழுதுறான்னா அவன் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வாழ்ந்த பரம்பரையோட ஒரு அனுபவ முதிர்ச்சி அவன் கையில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம படிச்சு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல சொல் செட்டுன்னு பேர் அதுக்கு. அதைத்தான் வந்து கபிலனுக்கு பட்டம். கபிலன்ற புலவன். கபிலன்னா யாருன்னு கேட்டா கருப்பன் அர்த்தம். அதுவும் கபில பசுனா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல கபில பசுனா காராம்பசு. காராம்பசுனா கருப்பா இருக்கிறவன் அர்த்தம். கபிலர் அப்படின்னா கருப்பா இருக்கிறவன் அர்த்தம். அந்த கபிலருக்கு ஒரு பட்டம், செருத்த செய்யுள் சென்னா புலவன்னு பேர் அவனுக்கு. அதாவது செறிவா எழுதுறதுல பெரிய ஆளவன் அப்படின்னு அவனுக்கு செருத்த செய்யுள் எழுதுறவன் அவன் தான். அப்ப என்ன இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அதுக்குள்ள இருக்கிற வரலாறை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு நாளாகும். அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு காலம் மொழியை அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் அவ்வளவு சொல் செட்டு அந்த செருத்த மொழி கையாளல்ங்கிறது வருங்கிறத நீங்க சும்மா அதுக்கு நீங்க ஆதாரம்லாம் தேட தேவையில்லை. நான் சொல்றது ஒரு பின்னோக்கி நினைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் ஆண்டு, அது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 நூற்றாண்டாவது, அதுக்கு 1000 ஆண்டாவது தேவைப்படும். 100 நூற்றாண்டு அல்லது 1000 ஆண்டாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த மொழியை கையாளுகிற ஒரு பயன்பாடு உங்களுக்கு தேவைப்படும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த ரொம்ப முன்னாடியே நாகரிகம் அடைந்து விட்டவர்கள் அப்படிங்கிறது தமிழ்ல வரலாறு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக நாகரிகத்துல மனிதர்களை தாண்டி விலங்கினங்களுக்கும் அன்பு செய்கிறவர்கள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கிறவன் தமிழன். ஏன் அப்படி? இன்னைக்கு வந்து நாய்க்கெல்லாம் வந்து சிலை எடுக்கிறது, நாய்க்கு வந்து வரலாறு எழுதுறதுலாம் அமெரிக்காவில் வந்து கல்ச்சருங்கிற பேர்ல சொல்றாங்கல்ல. இதை நாம ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியான கல்வெட்டுகள்ல நாய்க்கெல்லாம் வந்து பாராட்டி அதை கடவுள் மாதிரி ஒரு கல்வெட்டு எழுதி அது ஒரு படம் போட்டு எல்லாம் கல்வெட்டு கிடைக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாயை பாராட்டுற அளவுக்கு ஒருத்தன் வாழறான் அப்படின்னா அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் அது ஒரு முக்கியம். அதனாலதான் நம்ம அது மட்டும் இல்ல, இந்த கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்த்து அதுங்களை பேணுகிற விஷயம், அதாவது அன்பு பேணுகிற விஷயம் அப்படிங்கிறது, அசோகன் இப்படி ஒரு ஆணை போடுறான். அவனுடைய ஆணை வந்து 12 ஆணை முக்கியமானது, 12 இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மலைகள்ல எழுதின ஆணை வந்து ரொம்ப முக்கியம். ஆணைனா அவன் கல்வெட்டு சின்னம், இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டதுல ஒரு ஆணையில என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர சோழ பாண்டிய அதியமான் இருக்கிற அந்த பூமியில நீங்கெல்லாம் போய் அங்க சிலதை கத்துக்கிட்டு வரணும். என்னன்னா கால்நடைகளுக்கும் வைத்தியம் பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவன் அதுக்குள்ள கொடுக்குறான். மனிதர்களுக்கே நாம பார்க்க முடியல. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மெடிக்கல் புக்கு ஒன்று வாங்கினீங்கன்னா எடுத்த உடனே சுஸ்ருதர், சரகர் இப்படி பேரை போட்டு மருத்துவ வரலாறு அங்கன்னு தான் தொடங்கும். எங்க மெடிக்கல் புக்கு நீங்க
எம்பிபிஎஸ் எம்டிலாம் இந்தியன் மெடிசனா எழுதுகிற கல்கத்தாக்காரனாக இருந்தாலும் சரி, எவன் எழுதினாலும் சரி, இவங்களுக்கு ஒரு 4 பக்கத்தை ஒதுக்குவான். நீங்கள் பழைய அகராதி பழைய டிக்ஷனரிலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் படம் போட்டு ஆரியன் கம்யூனிட்டின்னு அப்படின்னு இந்தியாவை தொடங்குவான். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரலாறு தான் நான் எதுக்கு தொடங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் ஒரு தெளிவான விஷயம் சொல்ல வருவேன். ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே பிறழக்கூடாது. இதுக்கு தான் இந்த வரலாறு. நான் இதுக்கு முன்னாடி தான் என்ன சொல்லிட்டு வர்றேன், கடவுள் பற்றிய சிந்தனை, அது பற்றிய அனுபவம், இப்படிதான் வடமொழியும் தமிழையும் இணைச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் சொல்ல வர்றது வரலாற்றில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்றேன். இதுல நான் முடிவு எடுக்கிறேன்னு நினைக்க கூடாது நீங்க. அதனால கவனமா அதை வந்து தப்பியை தவறி நீங்க கேட்கிற முறையை நான் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப வடிவேல் காமெடி நடிச்சாருன்னா அவர் என்ன எழுத மாட்டாரு, இந்த மெசேஜ் இதுல சொல்றேன்னு அவர் சொல்ல மாட்டாரு, அதை லைவா பண்ணிடுவார். அப்ப நம்ம சிரிச்சிட்டு வந்துருவோம். ஆனா இன்னும் மற்ற காமெடி எல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுப்பான், இதுக்காக சொல்றேன்னு. அந்த மாதிரி நீங்க கேட்கிற முறையில ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன மெசேஜ் எதுக்கு சொல்ல வரோம் அப்படிங்கிற மெத்தடை நீங்க ஏத்துக்கணும். அதுதான், அதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அது இல்லைன்னா புரியாம போயிடுது, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு தான் இதை சொல்றேன் நான். இப்ப வரலாற்றுக்குள்ள இந்த எழுதுறாங்கல்ல, இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் ஹிஸ்டரி எழுதுனா உங்களுக்கு தான் தெரியுமே. அதாவது இந்தியாவில் நாம இந்த சித்த வைத்தியத்துல அகத்தியர் தலைமை வச்சு நாம எழுதியிருக்கிற நூல்கள், அதுல செஞ்சிருக்கிற விஷயம்லாம் எவனாலையும் இன்னைக்கும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து நாம போய் சேலஞ்ச் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கான்செப்டுக்கு வந்துடுவேன் நான். வினை இருக்கிறவனுக்கு தான் இந்த நோய் தீரும். அதாவது வினை எவனுக்கு செட்டாகி அதை காப்பாற்றணும் கடவுள் முடிவு பண்றானோ அவனுக்கு தான் அந்த மருந்து கொடுத்து காப்பாத்துறான். மற்றவனுக்கு எல்லாம் வந்து அது மாதிரியே மருத்துவத்தை கடவுள் கையாளுறான் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு நமட்டு சிரிப்பு வந்து அதுல இருந்து ஒதுங்கிடுவோம். இதுக்காக போய் வீரசூரம் பராக்கிரமம் பேசி நாங்க எங்களுக்கு 4 நிலைநாட்டுவோம் அப்படின்லாம் சொல்ல தேவை. ஏன்னா திருக்குறள்ல நான் இப்ப காலேஜ்ல பசங்களுக்கு சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா எளிமையா சொல்லுவேன். அதாவதுப்பா, ஒரு நோய்க்கு டாக்டர் கிட்ட போய் இன்னொரு நோய்க்கு போறதுன்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சின்ன வயசுல இருந்து இத்தனை மணிக்கு நேரத்துக்கு சாப்பிட்டா ஹியூமன் அதாவது என்னது அது மனித கடிகாரம், நாம நேரத்துக்கு சாப்பிட்டா நம்ம சுரப்பி நேரத்துக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் அற்றால் அளவறிந்து உண்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எப்போ உனக்கு நீ உழைக்கிறது, இந்த மாதிரி திருக்குறள்லயே ஒரு விஷயம் ஏன் சொல்றாருன்னா, தனியா நோய்ங்கிறதே இருக்கக்கூடாது. எல்லாரும் தான் உணவு முறையிலேயே நோய் இல்லாத மனிதர்களாக சூழல்லையே வாழலாம். ஆனா நோய்ங்கிறது வருதுன்னா புதுசாவோ அல்லது விபத்தாவோ இருந்தாதான் நோய். அதனாலதான் எல்லாருக்குமான விஷயமா நோய் பற்றிய கருத்தியலை நாம சொல்லல, அதுக்கு குறியீடை வச்சு தனியா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம முதல்ல இருந்தே இப்படி சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப சாதாரணமா சித்த வைத்தியத்தை போனா சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் 6 சுவையை நீங்க காம்பன்சேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. உங்க தினம் அந்த துவர்ப்பு, காரம், கசப்பு, இது காரம் சேர்த்துருவோம், இனிப்பு சேர்த்துருவோம், உப்பு சேர்த்துருவோம். ஆனா துவர்ப்பையும் கசப்பையும் சேர்க்க மாட்டோம். அதுக்கு ஏதாவது தழையை நீங்க குறைஞ்சபட்சம் அதை வந்து ஒரு தொடர்பு படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் நோய் குறைய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறதான் முதல் விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க வாழ கத்துக்கிறது அப்படிங்கிறதுல இந்த திருவள்ளுவர் சொன்னதுக்கு இவ்வளவு முன்னாடி, அப்புறம் மருத்துவத்துல இவ்வளவு முன்னாடி, அதுக்கு இந்த மாதிரி அப்புறம் மொழியில அவ்வளவு வளர்ப்போம், இந்த மாதிரி திருத்தப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இல்லாம ஒரு செம்மையாக இருக்கிற விஷயம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. இந்த வரலாற்றுக்குள்ளதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அது என்ன சொன்னேன், இந்த 3 வரலாறு, நஞ்சு உண்ட வரலாறு, திரிபுரம் எரித்த வரலாறு, அப்புறம் என்ன பார்க்கடல், அந்த கடலை கடைந்து அமுதம் கண்ட வரலாறு. இந்த 3 வரலாறுல வேதத்திலையும் இதை நீங்க பார்க்க முடியாது. அதான் அதுல இருக்கிற விஷயம். நான் சொல்றது அது நீங்க அதுல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள எவ்வளவு பெரிய முடிச்சு கேப்ல இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த 3 வரலாறுல என்ன முக்கியத்துவம் கேட்டா, திருஞான சம்பந்தர் சொல்ற மாதிரி ஊழி மட்டும் இல்லாம இந்த உலகம் வெடிச்சு பண்ண விஷயத்துல திரிபுர வரலாறுக்கு உள்ள வரும். நீங்க ஆணவ மலம் கண்ம மலமா பாக்குறது அந்த வரலாற்றுக்குள்ள தத்துவத்தை இணைக்கிறது. இப்ப நீங்க ஒரு விஷயம் வச்சுங்களேன், இந்த கவிஞர்கள்லாம் ஒரு கவிதை எழுதி கவி அரங்கத்துல படிக்கிறாங்கல்ல, எப்ப கை தட்டுவோம்?
அந்த புராண வரலாறு சேர்த்து அவங்க கவிதை இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேசுவாங்க, ஒரு பிரசன்ட் பண்ணுவாங்க. இல்ல ராமாயணத்தில் வாலி இப்படி இருந்தான், சூர்பனகை இப்படி இருந்தான், அந்த மாதிரி இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு கவிதையை மிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா புராண வரலாறோட. அப்பதான் கை தட்டும். ஏன்னா நமக்கு ஒரு வரலாறை பழக்கப்படுத்தி விட்டுட்டா அந்த வரலாறை நடப்புல சேர்த்து கொடுக்கும்போது நாம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வரலாற்று தொன்மத்துக்குள்ள தத்துவத்தை நம்ம அருளாளர்கள் இணைப்பாங்க. இது ஒரு டெக்னிக், இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நான் படிக்கிற மெத்தட் உங்களை அப்படியே கடவுள் விட்ட தூக்கி ஒரு வேலை தான். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு இந்த சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, ஐயோ எம்பெருமான் எம்பெருமான் பார்வதி எம்பெருமான் விநாயகர் எம்பெருமான் வடிவேலன் இப்படிலாம் போற மாதிரி நான் வைக்க மாட்டேன். நான் உருவம் இல்லாத கடவுளை நோக்கிய பயணத்துக்குள்ள இருக்கிற இந்த வரலாற்றுக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரச்சனை என்னங்கிறது மட்டும்தான் என்னோட பொறுப்பு. மற்ற மாதிரி இந்த பெருமான் அப்புறம் இதுக்குள்ளே இந்த புராண வரலாறுக்குள்ள உங்களை விளக்கப்படுத்துறது என் வேலை இல்லை. அது கொஞ்சம் அது மாதிரி நீங்க நினைக்க கூடாது. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு பர்மிஷன் கொடுத்தணும். ஏன்னா நாம பெரிய அளவு நிறைய கேட்டாச்சு. இப்ப நாம எதுக்கு போறோம், அதாவது உருவம் இல்லாத கடவுளை நோக்கி பெரிய கடவுள் அனுபவத்துக்கு போறோம். அதுல இருக்கிற வரலாற்று தடைகள்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுதான் முக்கியம். புரிய வைக்கிறேங்கிறத விட அதுல என்ன சிக்கல் இருக்குதுங்கிறது கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா நாம தான் அந்த உலகத்திலே இருக்கிறதுனால. இதுதான் விஷயம். இப்போ இந்த மருத்துவம் சொல்லிட்டேன், வரலாற்றுக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த 3 வரலாறு ரொம்ப முக்கியமானது உங்களோட பழமையை காட்டுறதுக்கு. அதுல இந்த கடலை கடைந்து எடுத்த அமுதம் எடுத்ததுன்னா உப்பை கண்டுபிடிச்சது வேலை. இந்த உப்பு கண்டுபிடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் சாகாம இருக்கணுங்கிறதுக்கு எடுத்த முதல் முயற்சி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு கண்டம் ஊர்க்கா அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உப்பை போட்டு இதை கெடாம பாதுகாக்கிற விஷயத்துல உலகத்துல காற்றைட்டு யாருக்கு கொடுக்கலான்னு கேட்டா, கடல்ல இருந்து உப்பு எடுக்க முடியுங்கிற வரலாறு. அதுக்கு முன்னாடி நிலத்து உப்பையோ அல்லது மலை உப்பையோ பயன்படுத்திருக்கலாம். ஆனா கடல்ல இருந்து உப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்மள சாகாம இருக்க வைக்கிற மருந்து. அதுதான் எகிப்து மம்மிக்குள்ள போடுற உப்பு. எகிப்து மம்மிக்குள்ள நீங்கள வரலாறுலாம் மம்மி வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மம்மிக்குள்ளேயும் குடலை எடுத்து மூளையை எடுத்துட்டு உப்பு தான் சொருவாங்க. அதாவது அந்த பாடி செத்துட்ட பாடிக்குள்ள அந்த உப்பை சொருவி தான் அதை அதுக்கப்புறம் தான் பிரமிடுக்குள்ள செட் பண்ணி அதை அழியாம பாதுகாக்கிற சூசகத்துல அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப என்ன அவங்களுக்கும் நாம கற்றுக் கொடுத்துருக்கிறோங்கிறது தான் உண்மை. இதை கண்டுபிடிச்சுதான் ஒரு இடத்துல விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, உலக நாகரிகமே தமிழர்களுக்கு அல்லது திராவிடத்துக்கு கடன்பட்டதுன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு. உலக நாகரிகம் எல்லாமே பழைய நாகரிகங்கள்னு சொல்ற எல்லாமே தமிழ் நாகரிகத்துக்கு கடன்பட்டது அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறார். இதுக்கு காரணம் அது அந்த மாதிரி ஒரு சூட்சுமம் இருக்கு. அதே மாதிரி இந்த விஷத்தை சாப்பிட்றது இதுவும் இப்ப நாம ஆணவம் இந்த விஷயம்லாம் சொல்றோம்ல, இந்த வரலாற்றுக்குள்ள சமூக நடவடிக்கையில இருக்கிற விஷயம் அது ஒண்ணு இருக்குது. அதுக்கு இன்னும் தெளிவான உண்மை வரலாற்று பின்புலம் எனக்கு தெரியல. ஆனா இந்த 2 வரலாற்றுல இந்த முப்புறத்துல இந்த உலக இந்த சமூகம், அதாவது இந்த உலகத்துல இந்த வெடிப்பு காலத்திலேயே அனுபவிச்ச ஒரு வரலாற்று தொன்மை உங்களுக்கு அதை பதிவு பண்ண வரலாறு. அடுத்தது அனுபவத்துல உப்பை கண்டுபிடிச்ச வரலாறு. இது 2த்துக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி இதெல்லாம் ரொம்ப பழசு. இதெல்லாம் நீங்க இந்த வரலாற்று காலத்துல உங்களால தொட்டு சொல்லிட முடியாது. இதை தாண்டி இந்தியாவுக்குள்ள இருக்கிற விஷயத்துல அப்பெல்லாம் நீங்க இப்படி நினைச்சுக்கணும். உடனே இப்ப ராமாயணத்துல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், மகாபாரத ராமாயணம்லாம் இப்ப நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆயிரக்கணக்கான சேனை லட்சக்கணக்கான சேலைன்னு எழுதுவாங்க. அப்பெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள்லாம் ஒன்றும் கோடிக்கணக்கான மக்கள்லாம் வாழல. அந்தந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாழ்ந்தான், இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க இந்த எழுதி படிக்கிறோம்ல, இந்த லட்சக்கணக்கான சேனை நீங்க மக்கள் தொகை எப்ப அதிகமாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த கால வரலாறுல இவ்வளவு மக்கள் தொகைங்கிறது நீங்க அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவ்வளவு கற்பனை. ஏன்னா அவன் பழைய விஷயத்தை எதிர்கால சமூகத்தை இணைச்சி நடப்பு சமூகத்துக்கான அறிவுறுத்தலாக படைக்கிறது தான் படைப்பு. பழைய வரலாற்றை எதிர்கால சமூகத்தையும் உள்வாங்கி நடப்பு சமூகத்துக்கு தருகிற அறிவுரை தான் படைப்பிலக்கியம்.
அதுல வந்து பண்ணதுதான் வந்து வால்மீகி இவங்கெல்லாம். நீங்க யாராவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த அறிஞர்கள் இங்க இருப்பீங்க, பாரதம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பழைய அந்த எழுத்து அந்த ஸ்லோகத்தோட பக்கத்துல தமிழ் போட்டது கிடைக்கும் பழசு எங்கேயாவது லைப்ரரியில. அது இல்லாம முழுசா எது கிடைக்குதுன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் முழுசா கிடைக்கும். இங்கிலீஷ் மீனிங் ஒவ்வொரு ஸ்லோகத்தை போட்டு ஆங்கில பொருள் உடைய வார்த்தைகள் எல்லாமே முழுசா கிடைக்குது. இதுக்குள்ள படிச்சீங்கன்னா ஆயிரக்கணக்கான வரலாறு இருக்கும். ஆயிரக்கணக்கான வரலாறு அதுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி வரலாறு தான் 18 புராணத்திலையும் இருந்தது. இந்த 18 புராணத்தை எப்ப திருப்பி மாற்றி எழுதினாங்கன்னு கேட்டீங்கன்னா, புத்தருக்கு பிறகு, பௌத்தர் அசோகனுக்கு பிறகு வந்த புத்த நாகரிகத்துல புத்தர்கள் தான் யாரு, அந்த காளிதாசன்லாம் இருந்த அந்த காலத்துல தான் 18 புராணத்தை திருப்பி எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்கன்னு கேட்டா, அந்த வரலாறை எதுவா எழுதுறாங்க, அற்புதமா மாத்துறாங்க. வரலாற்றை என்னவா பண்ணுவாங்கன்னா அற்புதமா மாத்துறது தான். ஏன்னா கற்பனையை சேர்த்து மக்களுக்கு இப்ப இதே சொற்பொழிவை இப்ப கந்தபுராணம் சஷ்டி வருதுன்னா கந்தபுராணமா நீங்க வெளியூர் போய் முருகன் வந்தான் வேலை எடுத்தான் அப்படி பேசினாதான் அவங்க கேட்பாங்க. ஆனா இங்க பேசும்போது கந்தம் வந்தான் நாம என்ன பண்ணுவோம்னா சூரபத்மன்னா ஆணவம் அப்படிலாம் பிரிச்சு சொல்றோம் இல்ல, அது இங்க பேசுறது. வெளியே பேசும்போது முருகன் சூரன் இப்படித்தான் நீங்க பேசணும் நடிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி குப்தர்கள் நாகரிகத்துல 18 புராணங்களையும் மாற்றி எழுதுறாங்க. இது உண்மையில நடந்த வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தர் வேகமா வந்த பிறகுதான் இவங்க எல்லாருமே அதுக்கு மாற்றா எழுதணும் அப்படின்னு பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, காளிதாசன் எழுதின தொகுப்பு தான் முக்கியமானது. காளிதாசன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரகுவம்சம், அதுக்கப்புறம் நம்ம முருகனுடைய வரலாறு, குமார சம்பவம், ராமாயணத்தையும் எழுதுறான், மகாபாரத்தையும் சுருக்கி எழுதுறான், குமார சம்பவம் எழுதுறான். இதோட கூட இன்னொன்னு பண்றான், இந்த மேகதூதம் அது இதெல்லாம் பண்ணதோட சாகுந்தலன்னு ஒண்ணு பண்றான். சாகுந்தலன்னா என்னன்னு கேட்டா, இந்த நீ தொட்டுட்ட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது. இந்த மரபெல்லாம் யாரு அந்த காலத்துல வச்சிருந்ததுன்னு கேட்டா திராவிடர்கள் தான். காளிதாசன்னா என்ன அர்த்தம்னா கருப்பன், காளி அப்படின்னா கருப்பன் அர்த்தம், காலா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். கருப்பு தெய்வத்துக்கு அடிமை தான் காளிதாசன். இதுல என்ன, ராமன்னாலும் கருப்பன் தான், கிருஷ்ணன் அப்படிங்கறதான் கண்ணன், அவனும் கருப்பன் தான். இதெல்லாம் கருப்புங்கிற பேர் தான் கபிலன், ராமன், கிருஷ்ணன் என்கிற கண்ணன், அதுக்கப்புறம் வந்து காளிதாசன், இது எல்லாமே கருப்பன் தான். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இதுல ஔவையார்னு ஒரு ஆளே பேர் வச்சுக்கிற மாதிரி கருப்பன்னே ஒரு பெரிய குரூப் பேர் வச்சுக்கிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பரம்பரை ஒரு முக்கியமான அறிவு பரம்பரையா அதுக்குள்ள ஒரு தொகுதி இருக்குது. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ள மனிதர்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, அனுபவிக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. அனுபவிக்கிற முயற்சியில என்னன்னு கேட்டா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து இதுல யாரும் வீரியத்தை இழக்காம பெரிய நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. இதுக்கு பேர் தான் தாந்திரீகம்னு பேர். இந்த தாந்திரீகம்ங்கிறதான் நீங்க தாந்திரிக் வொர்ஷிப்னு படிப்பீங்க, தந்திர யோகம்னு படிக்கிறதெல்லாம் இதுதான். இந்த தந்திரம் நான் சொல்றேன்னு திருமூலர் சொல்றதுக்கும் மூலம் அதுதான். தந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, மந்திர தந்திரம் அப்படிம்பாங்கல்ல. மந்திரங்கிறது எழுத்து, தந்திரங்கிறது செயல்முறை. இது வந்து இப்ப சொல்ற அர்த்தம் இதெல்லாம். ஆனா தந்திரம் இதெல்லாம் யாருக்கு சொந்தம் இந்திய வரலாறுலன்னு கேட்டீங்கன்னா, சக்தியை வழிபடுபவர்களுக்கு சொந்தம். இவங்களுக்கு பேரு சாக்தம்னு பேர். இவங்க தான் எது வரைக்கும் முயற்சி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, வடமொழியில இருக்கிற நூல்கள்ல வேதத்தை விடவும் இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற இந்த வெளிநாட்டுக்காரன்லாம் காசி இங்கெல்லாம் வந்து சுத்தி கிடக்குறான்ல, இவெல்லாம் ஆராய்ச்சி பண்றது இந்த தாந்திரிகை தான். வேதத்தை ஆராய்ச்சி பண்றது இல்லை அவன் வேலை. அங்க தெரு தெருவா சுத்தி இந்த தாந்திரிக யோகம் இருக்குதா, ஏதாவது ஒரு சாமியார் பின்னாடி போய் சுத்தி ஏதாவது கத்துக்கலாமா, அப்புறம் வந்து அப்புறம் என்ன அந்த நம்ம இதுல என்னது அந்த பைரவர்கள் சுத்துறாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க பணம் தோன்றவங்க சொல்லுவீங்கள, அகோரி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணர் வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணருக்கு இந்த 5 டெஸ்ட் நடக்குது.
மாது, மைதுனம், அப்புறம் மச்சம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது மீன் சாப்பிட்றது, கொஞ்சம் பணம் சாப்பிட்றது, சின்ன பொண்ணை வந்து விட்டு அவங்க வீக் ஆகிறாங்களா பார்க்கறது, இந்த 5 வேலையும் ஒரு பெண் குருமார் தான் ராமகிருஷ்ணருக்கு இதெல்லாம் பண்றாங்க. ராமகிருஷ்ணருக்கு குரு வந்து ஒரு பெண் தான். அவங்க இந்த 5 டெஸ்டையும் பண்ணாங்க. திடீர்னு ஒரு நாள் பணத்துண்டை வாயில போட்டாங்க, மீன் துண்டை வாயில போட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணா பண்ணி தான் அவர் தாந்திரிக்க ஒர்ஷிப்ல தான் பெரிய காளி கோயில் அர்ச்சகர் தான். அதுல தான் அவர் அந்த அனுபவத்தை பெறுகிறார். அதுல வந்து பெரிய அனுபவத்து வரைக்கும் போறார். அதே அனுபவம் விவேகானந்தருக்கு கிடையாது. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட இந்தியாவில் இப்பவும் நீங்க போனீங்கன்னா கினாரம் பாபா மட்டுன்னு ஒரு முகல் சராய் பக்கம் இருக்கும். இங்கெல்லாம் இப்பவும் அதான் கினாரம் பாபானா மண்டவோட வச்சிருப்பாங்க வாசல்ல. மண்டவோடனா ஒரிஜினல்ல அந்த மாதிரியை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து காசிலையும் உண்டு, அந்த முகல் சராய் ரோடு, அப்புறம் வடநாடுக்கு அந்த மாதிரி சின்ன அந்த சந்தில சில இடங்கள் எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போனதுன்னு வாழறவங்களை இந்த டிவிக்காரன் காட்டி நீங்க ஏமாந்துடக்கூடாது. அது ஒரு அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதியம். ஒண்ணு, காடுகள்ல மலைகள்ல வாழறவங்க. இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு என்சிசி பசங்க எல்லாம் போனாங்க. என்சிசிக்கு நம்ம நாட்டுல இருந்து 2 பொண்ணு போச்சு. அதுல ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்தது. எல்லாமே நம்ம மலேசியா, சிங்கப்பூர் நாங்க மிலிட்ரியில பயிற்சி எடுத்தோம். சில காலத்துல ஒளிஞ்சி வாழும்போது அதுல ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பச்சை தவளையை அப்படியே பிச்சு சாப்பிட சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் கொமட்டலா இருந்தது, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா புகை வராம அவங்க வந்து தற்காப்புக்கு அங்க கிடைக்கிறத அப்படியே கழுத்தை முறிச்சு அதை கொண்டு பிச்சு அதை எது தேவையோ தூக்கி போட்டுட்டு பச்சையா சாப்பிடணும். இது ஒரு பயிற்சி. யாருக்கு? என்சிசி மிலிட்ரிக்கெல்லாம் இது ஒரு பயிற்சி. அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பயிற்சியான தவிர அதுவே வாழ்க்கை கிடையாது. யாருக்கு? அகோரிகளுக்கு. அவங்க வந்து அகோரினா வெறும் பணத்தை சாப்பிட்டு என்ன வருதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் எந்த காலத்திலையும் வராது. அவங்களுக்கு அது அந்த டச்சிங், அதுக்குள்ள என்னமா அந்த 5 விஷயத்தை கொடுத்து இவங்க என்னன்னா அதுல ஒரு முக்கியமான வரலாறு. என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வரலாறுக்குள்ள வீரபாகியன், அதுக்கு பேர் வந்து இந்த வார்தா கலை, அமிர்த கலை, இப்படிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அது விந்து, அமிர்தா இதெல்லாம் அங்க அவங்க வச்ச பேர் தான். அதுல வந்து ரொம்ப ஸ்திதமா இருக்கிறவன் அப்படின்னு அதுல வீரபாகியன்னு பேர். நம்ம வீர மாகேஸ்வரர் சொல்றல அந்த மாதிரி வீரபாகியன். அவன் வந்து ஸ்திதமா எந்த ஆற்றலையும் இழக்காமல் பெண்ணோடு சேருகிற காலத்தில் நிலையாக இருந்தா அவன் வீரபாகியன். அதுக்கப்புறம் அவன் மேல போறவன் அப்படிங்கிற மாதிரி 3 படி வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து அதுக்கும் மேல உயிருங்கிறது ஒண்ணு கூடு விட்டு கூடு பாயிற வரைக்கும் அந்த பாடியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல வெற்றி கண்ட ஒரு ஆள் தான் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்த திருமூலர். அவருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பேரு? வடநாட்டு சிவயோகி தான் பேரு அப்படி சேக்கிரார் சொல்றாரு. ஆனா சிவயோகின்னு ஏன் பேர் கொடுக்கிறாருன்னா, இந்த சாஸ்திரத்துக்குள்ள இருந்து ஆன்மாங்கிறத ஒன்ன தனியா எடுக்க முயற்சி பண்ணாதனால அவருக்கு சிவயோகின் பேரு. அப்படி இல்லைன்னா அவரு அதுவும் சேக்கிரார் கொடுக்கிற பேர் தான் அது. அவருக்கு என்ன பேருங்கிறது யாருக்கும் தெரியாது. வடநாட்டிலிருந்து வந்த யோகி, அவ்வளவுதான். அவரு எப்படி அசோகன் எழுதின மாதிரி கால்நடைகளின் மேல் அன்பு வைத்து இறந்து போன ஒரு உடம்புக்குள்ள புகிறார். அப்ப அது வரைக்கும் எந்த கருத்து இல்ல. நான் ஏற்கனவே ஒரு சொற்பொழில சொன்னேன், இறந்தவர்களை எழுப்புற கருத்துக்கே அவர் போகல, டெவலப் ஆகல. ஏன்? இறந்தவர்களை எழுப்புற வரலாறுக்கு உள்ள காரைக்கால் அம்மையாரும் போகல, திருமூலரும் போகல. இவங்க 2 பேர் தான் இருக்கிறதுலயே பழைய ஆளுங்க. அதாவது சைவத்துக்கு முதல் வரலாறு எழுதணும்னா காரைக்கால் அம்மையாருக்கும் திருமூலருக்கும் தான் நீங்க எழுதணும். அது எழுதின பிறகுதான் சைவம் இயக்கமான வரலாறு திருஞான சம்பந்தருக்கு வரும். இப்ப நீங்க காரைக்கால் அம்மையார் யாரையாவது எழுப்பினாங்களான்னா எழுப்பல. ஆனா அவங்க ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? கைலாயம் போய் நடராஜரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நடராஜர் வடநாட்டுல கிடையாது, ஆனா கைலாயம் நடராஜர் இங்கே. உங்களுக்கு கேள்வி புரியுதா? நீங்கெல்லாம் என்ன படிப்பீங்க? கைலாயத்துல உமையொரு பாகனாக இருக்கிறான்னு தான் படிப்பீங்க. இந்த அம்மா அங்க போயிட்டு நீ ஆடும்போது இருக்குன்னு கேட்கறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி எங்க ஆடினா, எங்க அதுக்கு முன்னாடி வரலாறு இருக்குது, இல்ல கைலாயத்துல ஆடினானா ஒன்னும் நமக்கு தெரியாது. இதுதான் வரலாற்றுல இருக்கிற செருகல்கள்னு பேர். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிட்டா நீங்க தெளிவா எவ்வளவு பெரிய ஆள்னு எழுதிருவீங்க. அதுக்குதான் அதுல இருக்கிற பிரச்சனை. சரி, இது ஒரு பக்கம். சிதம்பரம் நமக்கு தான் தெரியுமே. சிதம்பரம் எப்ப வந்தது?
காரைக்கால் அம்மையாருக்கு பின்னாடி. சிதம்பரம் வந்து காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி கிடையாது. காரைக்கால் அம்மையார் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா பெருமான்கிட்ட, ஆடும்போது அறவா உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இதுதான் விஷயம். நீ இந்த ஊர்லன்னு கேட்கல, அவங்க ஆடும்போது அறவா உன் அடியின் கீழ் இருக்க, இதுதான் அவங்க கேட்ட வேண்டுகோள். அப்ப என்ன அர்த்தம், திருவாலங்காட்டுக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க. இப்பவும் நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க இருக்கிறத அனுபவிக்கலாம். காரைக்கால் அம்மையார் வந்து இன்னமும் நெருப்பாக வேலை செய்யறாங்க, அதெல்லாம் நீங்க போறவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள பத்தி தேவையில்லாம பேசினா அதை வளர விட மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா காரைக்கால் அம்மையாரெல்லாம் யாரும் மற்றவங்களெல்லாம் பேசி பொழப்பு நடத்துற மாதிரி அவங்கள பேசி அவ்வளோ பொழப்பு நடத்த முடியாது. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எவ்வளோ நெருப்பா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கும் நெருப்பா அவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேலை செய்யற அந்த அனலுக்குள்ள திருஞான சம்பந்தர்லாம் கால வைக்கல. நீங்க வந்து அவங்க தலையால நடந்தது அப்படின்லாம் சொல்றோம், அது ஒரு பக்கம். அதுக்கு தத்துவம் எழுதலாம், 1000 எழுதலாம். அதுல இப்ப நீங்க வந்து ஆசனம் பண்ணும்போது ஒரு ஆசனம் சொல்லுவாங்க. என்ன ஆசனம்? சர்வாங்காசனம். விபரீத கரணி பாதி கொஞ்சம் முழுசா தலையை கைய வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் சர்வாங்காசனம். தலைகீழா நிக்கிறது சிரசாசனம். இந்த சிரசாசனமும் சர்வாங்காசனமும் என்ன எழுதுவான் குறிப்புல யோகத்துலன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லா காலத்திலயும் புவியீர்ப்பு சக்திக்கு நேரா நிக்கிறோம், இதுல நமக்கு ஆயுசு குறையுது. இது ஆசனத்துல எழுதுறது. அப்ப உங்க நீங்க கீழே இறங்குற ஆற்றலை நீங்க மேல தூக்கி நிறுத்தி பாருங்க, உங்களுக்கு வயசு கூடும், இளமை வரும், உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கிற பிளட் மேல இருந்து கீழே இறங்கும் போது உங்களுக்கு எதிர்விளைவு வந்து உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு எழுதுவான். யோகாசன விஷயங்கள்ல விளக்கம் எழுதுறோம். இது 2 ஆசனத்திலையும் அந்த குறிப்பு வரும். மற்றதெல்லாம் வந்து மற்ற இடத்துல இருக்கிற பிராணாவை இயக்கிறது. இந்த 2 ஆசனம் மட்டும் தலைகீழா வரும்போது உங்களுக்கு கீழே போற விஷயத்தை நீங்க எதிர்ப்புக்கு மாற்றும் போது உங்களுக்கு அந்த விஷயத்துல வந்து இளமை வருகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்புன்னு வச்சுங்களேன். இப்ப காரைக்கால் அம்மையார் வந்து தலைகீழா நடக்கிறாங்கன்னா அவங்க நடந்து வரணும்னு இல்லை, அவங்க முழுக்க முழுக்க என்றும் இரவாத இன்ப அன்பு எய்தினார் அப்படின்னு தான் சேக்கிழார் எழுதுறார். அதுக்குள்ள இருக்கிற டெவலப்மெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா ஒரு குறிப்பு மட்டும் என்னன்னா, இளமையும் இன்பமும் அவங்க வந்து உடையவர்களாக நின்றார்கள். முதல்ல தான் எதை வாங்கினாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு இந்த தோல் வேணாம், சதை வேணாம் தூக்கி போட்டாங்க. ஆனா நடராஜ பெருமான அனுபவத்துக்கு பிறகு தலைகீழா வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மறுபடியும் என்றும் இளமையும் மாறாத விஷயமுமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா திருநீலகண்டர் வரலாறுல அப்படி ஒரு குறிப்பு இருக்கிறதுனால அப்படி புரிஞ்சுக்கினாதான் அருள் உலகத்துல நீங்க வந்து எப்படி அதுக்குள்ள நுழைஞ்சா என்ன மாதிரி வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் முடிஞ்சுதா. இந்த காரைக்கால் அம்மையார் ஒரே விஷயம் மட்டும்தான். எந்த விஷயம் மட்டும்? அனுபவம், குடும்பம், அதுல இருக்கிற பிரச்சனை, இதுல அன்பை வச்சு இறைவனை அனுபவிக்கணும். சரிதானே? இதுல நல்லா இந்த வரலாறுக்குள்ள நீங்க ரொம்ப பெருசா பண்ண வேணாம். இதுக்குள்ள ஒரு நீங்க காரைக்கால் அம்மையாரையும் திருமூலரையும் சேர்த்து வச்சு செஞ்சீங்கன்னா வரலாற்றுல இவங்க காரைக்கால் அம்மையார் தான் முன்னாடி. அதுல ஒன்றும் நீங்க ஒன்றும் திருமூலர் முன்னாடிலாம் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சைவங்கிற பேரு, இறைவன்கிற அனுபவம், அது அன்புல வர்றதுங்கிறதெல்லாம் முன்னுரை எழுதினவங்க காரைக்கால் அம்மையார் தான். அந்த முன்னுரையை தான் அவர் வந்து பார்த்து எழுதலனாலும் அவருக்கு அனுபவமா அது வருது. யாருக்கு? நம்ம திருமூலருக்கு. இப்ப 2 பேர் வரலாறுலயும் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் அது இதை பத்தி தெரிஞ்சுங்களேன். நான் சொல்லியிருப்பேன், ஆனா இன்னைக்கு அதை வேற கண்ணோட்டத்துல நீங்க அனுபவிக்கணும். என்ன கண்ணோட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பை பத்தி பேசி தத்துவம் பேசின முதல்வர்களும் அவங்க தான். சைவம் பற்றி மட்டும் பேசல அவங்க. காரைக்கால் அம்மையார் தத்துவத்தை எப்படி பேசுறாங்கன்னா, பேரன்பே இன்னும் பெருக்கு, இதுதான் அவங்களுடைய கொட்டேஷன். திருமூலருடைய கொட்டேஷன் அன்பே சிவம் ஆவது அப்படிங்கிறது தான் அவரோட கொட்டேஷன். இந்த 2க்கும் உள்ள தொடர்பு உலகத்துல வேற எந்த பகுதியிலையும் கிடையாது. அதுதான் விஷயங்கள். ஏன்னா நீங்க இவங்க தத்துவம் வந்து எழுதும்போது கடவுள், இந்த உலகம், இத்தனை பொருள் இப்படிலாம் எழுதல. அன்பை அடிப்படையாக கொண்டு இறைவனை அன்பாகவே அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுல. ஏன் காரைக்கால் அம்மையார் பேரன்புன்னு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பெருசா
நீங்க வியாக்கியானம் மூச்சை முட்டிக்கிட்டு பேனா இப்பு, ஏனா அது அழகு, இப்புனா பிறப்பு, பிறப்புல அழகு, இருனா அது மலம் மாறது, இப்படின்னா எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. சும்மா வம்புலாம் பண்ணக்கூடாது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் அன்புங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மொழியிலேயே அன்புன்னு சொல்லிட்டு அதை மட்டமா உணர்ந்துருவாங்க. அதனால ஒரு வார்த்தையை போட்டு பேரன்புன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர்லாம் அன்பை பத்தி எழுதிட்டார். அது போக சங்க இலக்கியங்கள்லயே அன்பை பத்தி பேசிட்டாங்க. அன்புங்கிற வார்த்தையை நேரா பயன்படுத்தும் போது அந்த லெவல்லே புரிஞ்சுப்பான் இவன். அதனால அது வீணா போயிடும். அதாவது நீங்க சொல்ல வர்றதுல கொஞ்சம் அடைய சேர்த்து சொல்லிட்டா அதுக்கு இது வேறானது, புரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற நுட்பம். அதை என்ன பண்றாங்கன்னா காரைக்கால் அம்மையார் பேரன்பு அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. இந்த பேரன்புன்னு அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும். என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்னாலே காதல்ல உயர்ந்தவங்க, அன்புல உயர்ந்தவங்க நம்ம ஒரு முடிவு கட்டி பேசுறோம். அதுக்குள்ள நிறைய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க எல்லாரும். யாரு? சங்க காலத்துல வாழ்ந்த மக்கள் அன்போட வாழணும், ஒருவன் ஒருத்திங்கிறது பிரியாம வாழணும் அப்படிங்கிற கருத்தை சங்க இலக்கியங்கள் ஒரு அழகா ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருது. இதுதான் உலக இலக்கியங்கள்ல இல்லாத ஒரு தனித்தன்மை. நமக்கு அன்புங்கிறத குடும்பவியலாக கொண்டு வந்து அதுல இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது மட்டுமே இல்லை. அதுல ஒரு சிலர் ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு பேசுறா, நீ எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அது பால் குடிச்சு என் உடம்புலாம் நாத்தடிக்குது, நீ என்கிட்ட வராது, நீ இவ்வளவு நாளா பறத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தில்ல, அங்கேயே போ, இனிமே உங்க கூட வாழணுமா நான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மாதிரிலாம் பாட்டு இருக்குது. அப்ப இதுல எல்லாம் பிரச்சனை இல்லாம இல்ல. அதை விட ஔவையார் யாருன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் அவன் போயிடுறான் விட்டுட்டு, அவனை தேடி அலைஞ்சாங்க. ஆதிமந்தியார் அப்படி அலைஞ்சாங்க, இன்னொருத்தவங்க அப்படி அலையிறாங்க. அவங்க இப்ப இவங்கெல்லாம் புருஷனை தேடி அலையறாங்க அப்படிங்கிற வரலாறுனா அவன் போயிட்டவன் இருக்கிறான் அதுக்குள்ள நிறைய அப்படிங்கிறது உண்மை. ஆனா அந்த ஒட்டுமொத்த வடிவம் கொடுக்கும்போது குடும்பம், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு சட்டம் போட்ட ஒரு இலக்கியங்கள்லாம் நாம சங்க இலக்கியத்துக்குள்ள போயிடணும். அதோட முடிவை வாங்கிடணும். வாங்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் என்னத்தை பேசல, கற்பு அப்படிங்கிற விஷயத்தை பிரச்சனையா பேசல. ஆனா கற்போட வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வரலாறுல ஒரு முக்கியமான வரலாறு ஒண்ணு நடக்குது. குறிஞ்சி பாட்டுன்னு ஒருத்தர் கபிலர் பாட்டு எழுதுறார். அது எதுக்கு எழுதினார்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தற்கு எழுதியதுன்னு எழுதுவாங்க, அண்டர்லைன் போட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அவனுக்கு வடமொழிக்காரனுக்கு தமிழை சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு எப்படி காளிதாசன் நான் சொன்ன பாருங்க, காளிதாசன் என்ன பண்றான், மனைவியை விட்டுட்டு நீ போகக்கூடாது, அவளை நீ தொட்டுட்டு அவளோட வாழுன்றதுதான் சாகுந்தலம். அப்ப அது எதோட கான்செப்டோ அந்த மாதிரி ஒரு கருத்தை தான் எதுல கொண்டு வரான், குறிஞ்சி பாட்டுல கபிலன் கொண்டு வரான். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் மடை மாறும் போது இந்த கற்பை காப்பாத்துறது யார் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எதை கண்டுபிடிச்சு கொடுக்குது, கடவுளை கண்டுபிடித்து கொடுக்கிறது. இது கடவுளை கண்டுபிடிச்சு கொடுக்குது இல்ல, கடவுள் இப்படிப்பட்டவன். இந்த குடும்பத்தில் இருக்கிற அன்பு பிரச்சனையாச்சுன்னா அது நம்ம ஆன்மாவை மீடத்துறதுக்கு வினைங்கிறதுல போய் நிக்குது. அந்த வினையை தாண்டி கடவுளை அனுபவிக்கலாங்கிற இடத்துக்கு போகுது. என்ன புரிஞ்சுது? ஏன் இதை இன்னும் தெளிவா சொல்றேன்னு கேட்டா, காரைக்கால் அம்மையார் மாம்பழம் ஒண்ணு சாப்பிட்டுட்டான். அவன் ரெண்டாவது மாம்பழம் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, எப்பா என் கற்பிலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீ அதுக்காகவும் மாம்பழம் தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த காரைக்கால் அம்மையாருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, அது வரைக்கும் சங்க இலக்கிய பாரம்பரியத்திலேயோ அல்லது உலக பாரம்பரியத்திலேயோ இல்லாத ஒரு விஷயத்தை தலைப்பா எழுதுறான். கற்புடைமைன்னு ஒரு அதிகாரம் போட்டே 10 பாட்டை எழுதுறான். இது தமிழ் இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை பேச வேண்டிய நிலைமை யாரால வந்ததுன்னா, சமணம் பௌத்தம் வியாபாரமா இது மடமாச்சிடக்கூடாது, நம்ம கொள்கையை எழுதணும், நம்ம விஷயமா இதை ஆணித்தரமா அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை திருவள்ளுவன் பண்றான். இதுக்கு பிறகுதான் அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிற அன்புல பிரச்சனை வந்ததுன்னா என் வினைய பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணணும், அதுல இதை தாண்டி
ஏன் மேல ஆன்மா மேல அன்புங்கிறது வரும்போது கடவுளுங்கிற விஷயம். அதுக்காக இந்த உலக அன்பை தாண்டி பேரன்புன்னு ஒன்னு அடையாளப்படுத்தினார் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு நீங்க இப்போ சைவத்துக்கான வரலாறை அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு பிறகுதான் திருமூலர் வர்றார். இந்த திருமூலர் சும்மா இல்ல, அவர் நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, குரு கிட்ட கேட்டுக்கோ இப்படின்னா 1008 விஷயம் சொல்லுவாங்க. அது நான் 9 ஆகமத்தை எழுதினார்னு சொல்லுவாங்க, 9 தந்திரமா எழுதினார்னுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல ஆராய்ச்சி சொல்லிட்டேன். அதாவது மாணிக்க வாசகரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். என்ன சொல்லுவார்னா, மண்ணு மகேந்திர மலையதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும், அப்புறம் அவ்வவையின் ஒலித்தும், அப்புறம் தந்திரம், இதெல்லாம் தனித்தனியா பேசுவார். யாரு? மாணிக்க வாசகர். இறைவன் போற்றி திருவகவல்ல என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு கொடுப்பார். யாரு? மாணிக்க வாசகர். அவர் வரலாறு படி நமக்கு மகேந்திர மலையும் தெரியல, மகேந்திர வர்மனையும் தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற வரலாறும் இப்போதைக்கு புரியாது. ஆனா சொன்ன ஆகமத்தை மறுபடியும் கொடுக்குறான் பெருமானேங்கிறதான் நாம படிக்கிற ஆகமம். இப்போ 28 ஆகமம் நீங்க சொல்றீங்கன்னா அது எதுனா, மண்ணு மகேந்திர மலை அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரெண்டாவது ரிப்பீட் பண்றதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப என்ன, எப்படி புராணத்துக்கு சொன்னோம்னா அந்த மாதிரி ஆகமத்துக்கும் பெருமான் அதை பண்றான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ 9 தந்திரம் மட்டும் எழுதினாரு அப்படின்னா, அந்த தந்திரம்னா ஆகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணதில்லை. ஆகமத்துல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் நீங்க பார்த்திருப்பீங்க. சில ஆகமத்தை கிடைக்குது, அதுக்குள்ள சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் 28 ஆகமத்திலையும் அதான். அதுல முக்கியமான விஷயம் கோவில் மூர்த்தங்கள், கோவில் அமைப்பு, பூசை முறை, இந்த மாதிரி விஷயங்களுடைய விளக்கம் தான் அதுக்குள்ள இருக்கும். இது எல்லாம் அதாவது செயல்பாட்டு முறைகள்லாம் வரும்போது ஆகமம், அதுதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழகனா செயல்படுத்தி வாழ வைக்கிறவன் அர்த்தம். வேதங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிந்தனை, சிந்தனை வேற செயல் வேற. இவர் என்ன சொல்றாருன்னா, தந்திரம் அப்படின்னா நான் சொன்ன பாருங்க, இந்த சாஸ்திர மரபு மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்தியா முழுவதிலும் எந்த மாதிரி எல்லாம் செயல்முறைகள் இருந்ததோ, சாக்த யோகமா இருந்தாலும் சரி, அல்லது சிவயோகமா இருந்தாலும் சரி, அல்லது சூரிய யோகமா இருந்தாலும் சரி, சந்திர யோகமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு என்னெல்லாம் இந்தியா முழுக்க சிந்திச்சு வச்சிருந்தானோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார். யாரு? நீங்க ஒண்ணு மறுபடியும் நான் சொன்ன முறையில திருமூலர் திருமந்திரத்தை புரட்டி பாருங்க. இது நீங்க வேத விஷயமா அதுக்குள்ள அதாவது சாம வேதத்தினுடைய சாந்தோக்கிய உபநிடதம் தான் ஆற்றங்கரையில் அன்னம் இறந்துள்ள அந்த பாட்டு, அப்புறம் இந்த பசுக்கள் விஷயம், இது எல்லாமே இதுக்கு ரூட் எல்லாமே வேதத்துல இருக்கு. இந்த விஷயங்கள், இந்த 2 சோகம் பாவனை எல்லாம் படிப்பீங்கல்ல, இந்த 2 அன்னம் இருக்குது, 2 அன்னத்துல ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் படிக்கிறேன்ல, இது எல்லாமே உபநிடதங்களுக்குள்ள வர்ற கதையையும் அவர் பதிவு பண்றார். நீங்க உடனே அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இதுல என்ன விஷயம்னு கேட்டா, வெறும் உபநிடதம் மட்டும் இல்ல, அதுல அதான் அங்க இருக்கிற முக்கியம். உபநிடதத்துல எது முக்கியமோ அதை கொஞ்சம் கொடுக்கிறார். இது போக வேத உபநிடதங்கள் இல்லாத தந்திர வழிபாட்டுல இருந்த அத்தனை விஷயம். அதனாலதான் ஆதித்த யோகம், ஆதித்த நிலை, சந்திர யோகம் நீங்கெல்லாம் உள்ள போனீங்கன்னா தெரியும். அது போக வண்ணபேதம், அதுக்குள்ள தத்துவம் என்னென்ன இங்க சிந்தனையில கடவுள் ஆராய்ச்சியில ஒட்டு மொத்தத்தையும் இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தமிழ்ல திருமந்திரத்துல கிடைக்கும். நீங்க ஒருவேளை வாய்ப்பு இருந்தா திருமூலருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியாவோ கிடைக்கிற நூல்கள், தத்துவ நூல்கள் நினைக்கிற எல்லாத்தையும் வாங்கி படிச்சுட்டு திருமூலரை பார்த்தீங்கன்னா, ஓஹோ திருமூலர் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியும். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, காரைக்கால் அம்மையார் பேரன்பு சொன்னவங்க அனுபவத்துல, குடும்ப அன்பத்துல. இவர் சொல்றது மொத்தத்தையும் படிச்சுட்டு எப்பா எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போடு, இதுக்கு மேல இதெல்லாம் வேணாம், இந்த உடம்புல இருக்கிற அன்பை அனுபவிச்ச பிறகு அன்பே சிவமாவதுன்னு எழுதுனா அதான் முக்கியம். இப்ப நான் சொன்ன வரலாற்றினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன முக்கியத்துவம்? அன்பே சிவமாவதுன்னு எழுதுறதுக்கு சிவத்தை பத்திலாம் மறந்துடுங்க. அன்புங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு எவ்வளவு பெருமூச்சு விட்டுருப்பார் பாருங்க. நான் சொல்றது என்னன்னு கேட்டா,
காரைக்கால் அம்மையார் நடராஜரை வாங்கின்னு வந்து வச்சு வழிபட்டாங்க. நடராஜரை வாங்கின்னு வந்தாங்கன்னு நடராஜர் கிட்ட இருக்கிறாங்க, அவ்வளவுதான். திருமூலர் வர்ற காலத்துல சிதம்பரத்துல நடராஜர் எப்படி வந்திருப்பார் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன, அந்த வரலாறுக்குள்ளேயும் ஒரு சின்ன சூட்சுமம் ஒன்று சொல்லிடுறேன். நீங்க அதை வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பத்தி யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் முடிவு கட்டின்னு சொல்லல. இதை அப்படியே நம்ம உலகத்துல சொல்லி நம்ம ஒன்றும் பெருசா சாதிக்கவும் முடியாது இனிமே, ஏன்னா உலகம் ரொம்ப தலைகீழா போயிடுச்சு. ஆனா ஒரு ஒரு திருப்திக்காக கேட்டுங்களேன். இந்த சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப பழைய காலத்து பாட்டெல்லாம் எழுதினவருக்கு ஒருத்தர் பேர் இருக்குது, மாமூலனார்னு பேர். மாமூலன்னு பேர். சங்க இலக்கியங்கள்ல அகநானூறு, நற்றிணை, இந்த மாதிரி இலக்கியங்கள்ல பாட்டு எழுதின ஒரு புலவருக்கு பேரு மாமூலன்னு பேர். இப்ப நீங்க திருமூலருங்கிற பேரை எப்ப சந்திக்கிறீங்க? 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. இந்த சங்க இலக்கியத்துல இந்த மாமூலன் என்ன பண்றான்னா, வடநாட்டுல நந்தர்கள் நாகரிகம், நந்தர்களுடைய அரசாட்சி நீங்க படிச்சிருப்பீங்க. நந்தர்கள் காலத்துல தான் இந்த நம்ம பாட்னா தலைநகரம், பாடலிபுத்திரம், இதெல்லாம் அவங்கள பத்தி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அப்ப இந்த ஒரு படையெடுப்பு வருது, இந்த வெளிநாட்டு படையெடுப்பு தான். அந்த படையெடுப்பின் போது இந்த தங்கத்தை எல்லாம் காவிரிக்கு நடுவுல இரும்பு பெட்டியில வச்சு புதைக்கிறது. காவிரியில கங்கைக்கு நடுவுல இரும்பு பெட்டியில வச்சு புதைக்கிறாங்க. புதைச்சி அந்த முடிஞ்ச பிறகு அதை எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை இந்த மாமூலனாருங்கிறவர் தான் பாட்டில் எழுதியிருக்கிறார். அது போக பாடலிபுத்திரத்துல ஓடுற சோனை நதின்னு நம்ம தமிழ் எழுதுவோம். அங்க சோனார் நதி, அந்த சோனார் பங்களாலாம் அங்க அந்த தங்கம் கிடைக்கிற அந்த ஆற்று படுகையில கிடைக்கிற பீகார், அந்த நதியை பத்தி இங்க எழுதுறார். ஒருத்தன் பரிசு கொடுக்கறதுக்கு நான் சோனை நதியை கொடுக்குறேன்ற மாதிரி பாட்டு எழுதுறார். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வர அப்படின்னா, நான் சொல்றது மாஸ் மீடியா, இந்த தகவல் போக்குவரத்துலாம் இல்லை. அதாவது இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு குறையாத அந்த காலத்துல நடந்த விஷயத்தையும் பதிவு பண்றாரு, அந்த ஊர் விஷயத்தையும் எழுதுறாரு. அப்படின்னா அவருக்கு என்ன தொடர்பு இருந்திருக்கும்? நந்தர்களை பத்தி எழுதுறவருக்கு பேர் என்ன? மாமூலர்னு பேர். இப்ப நாம இங்க திருநாளை போவார படிக்கிறோம்ல, திருநாளை போவார்னு நீங்க எழுதிட்டீங்க, ஆனா நந்தன் எழுத மாட்டீங்கல்ல. நந்தன் ஆர்னு எழுதுறீங்களா? ரைட், பரவாயில்ல, நந்தன் ஆர்னு வச்சுங்களேன். இதுல என்ன நுட்பம் சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த காரைக்கால் அம்மையார் இமயமலைக்கு போயிட்டு தானே கொண்டு வராங்க. நந்தன் அப்படிங்கிறவன் அந்த மாதிரி வந்து தானே சிதம்பரம் வரலாற்றோட தொடர்பு இருக்குது. அப்ப அவன் சாமி கும்பிட மட்டும் வந்திருப்பானா, கோயில் கட்டணவனா இருந்திருப்பானான்னு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி. ஏன் அப்படின்னா, நந்தி மரபில் வந்தேன்னு யார் சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு. நந்தர்களை பத்தி மாமூலன் எழுதுறான், நந்தி மரபை பத்தி திருமூலர் எழுதுறார். நந்தினா தத்துவப்படி நம்ம விடைதான், ஆனா அந்த பேர்ல வாழ்ந்த விஷயங்கள் தான் மரபு. நாம உடனே நந்தி மரபுன்ன உடனே அவர் கைலாயத்துல எங்கேயோ இமயமலையில போய் இவங்க செட்டு செட்டா உட்கார வச்சு பார்த்த மாதிரியும், அப்புறம் அதிகார நந்தி அங்க இருக்குதான், அப்புறம் குளிக்க போனாங்களாம், இந்த வேலையெல்லாம் யார்கிட்ட காட்டுறது? கடவுளை அனுபவிக்கிறவங்க இதெல்லாம் பேசக்கூடாது. இது நாம மக்களுக்கு பேசுறது. இப்ப நீங்களே அப்படி போய் செட் பண்ணிட்டு கடவுள் அப்படி நினைச்சுன்னு உட்காந்துருப்பீங்களா? கைலாய மலை நினைச்சுக்கின்னு ஒரு நந்தி உட்காந்துங்கிறாரு, நான் அவர்கிட்ட போய் பெருமானை பார்க்க கேட்க போறேன், இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய உடம்புல இருக்கிற தடையை நீக்கி கடவுளை அனுபவிக்கிறது தான் கைலாயம், அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள நீங்க பொதுவா யோக மரபுல கேட்டா நந்திங்கிறது உள்நாக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 விஷயமும் தொங்கும். இப்ப மூலாதாரத்துல இருந்து இங்க போயிட்டா இந்த நந்தி மரபு அப்படி இதுதான் முதுகு தண்டை வச்சுலாம் சொல்றதெல்லாம் இது யோக மரபுல சூட்சுமமா கேட்டுங்க. அது நான் எப்பவுமே என்ன சொல்லிட்டு முதல்ல வரலாறு சொல்லும்போது என்ன சொன்னேன், 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, வரலாறு இருக்கும், அதுக்குள்ள நாம பின்னாடி எந்த கருத்தை சொல்ல வர்றோமோ அதை ஏத்துவோம். இந்த ஏத்தனதை அவங்க இஷ்டத்துக்கு சொற்பொழிவா நாம சொல்லி இது தத்துவ விளக்கம் இது தத்துவ விளக்கம் மிரட்டுறதுங்கிறது அது ஒரு பக்கம், இத புராணமாக்குறதுங்கிறது சாதாரண மக்களுக்கு அது ஒரு பக்கம். ஆனா இதுக்கு நடுவுல கடவுள் என்பவருக்கு உருவம் இல்லை, ஆனால் உருவம் இருக்கிற வரலாற்றுக்குள்ள நான் அவரை அனுபவிக்கிறேன். ஆனா உருவம் இல்லாத கடவுளை தான் நான் அனுபவிச்சு நிலையாக வாழ்வேன். இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மனசுல எப்பவுமே
நான் சொல்றதுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு உங்களை தடை பண்ணாது. எதை தடை பண்ணாது? உருவமற்ற கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தடை பண்ணாது. இந்த உருவமற்ற கடவுள்ங்கிறதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா தான் திருமூலர் திருமந்திரத்துல திருமூலர் அனுபவிச்சு சொன்ன இடம் உபதேசம். வெளியில் வெளி போய் விரவியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், அலியில் அலி போய் அடங்கியவாறும், தெளியும் அவரே சிவ சித்தர் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாருல்ல. எதுல? உபதேச பகுதியில் எழுதுறாருல்ல. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த இவ்வளோ விஷயம், அந்த தந்திரம், இந்த ஆகமம், ஆதித்தன், அது இது இவ்வளோலாம் பேசின ஒரு ஆளு உபதேசங்கிற 30க்குள்ள தொடக்கப்பாட்டு மின்னின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று கல்நின்று களிம்பருத்தான் எங்கள் கல்நுதல் நந்தி அப்படின்னு எழுதுறாருல. இந்த அங்க அந்த உபதேசத்துக்குள்ளவே எவ்வளவு அழகா அனுபவத்தை வைக்கிறாரு. அதுல எந்த மாதிரி இந்த இந்த மற்ற பாடல்கள்ல பாடின விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வரலன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா கடவுளை அடையறதுக்கு எப்படி எப்படிலாம் உலகத்துல போயிருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாற்றை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க ரொம்ப பெரியவங்க. யாரு இங்க திருமூலன்கிற உடம்பு வச்சிருந்தான் பாரு ஒருத்தன். யாரு? மாடு மேய்க்கிறவன். இந்த மாடு மேய்க்கிறவன் அந்த பசுக்கள் மேல வச்சிருந்த அன்பு அந்த உடம்புல இருந்து உயிர் போனாலும் பசுக்கள் அந்த உடம்பை பார்த்து அழுகுது. இது ஒரு பக்கம் வரலாறு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அன்பை அனுபவிச்ச அந்த உடம்புக்குள்ள எதுவும் கெட்டு போகல. என்ன ஆகல? அந்த திடம்பட ஞானம் வரல. அதாவது உடம்புல அன்பு இல்லாம எந்த ஞானமா இருந்தாலும் அது கொஞ்சம் முறுக்கேற்றிரும். இந்த முறுக்கேத்தினா தொட்டா பொல பொலன்னு இருக்கிற உடம்பு அன்பு உடம்பு. அதாவது நீங்க அதுதான் மெத்து என்று இருப்பார் வள்ளலார். இந்த உடம்ப தொட்டீங்கன்னா ரொம்ப என்னது மெத்து மெத்துன்னு இருக்கணும். அதுக்குள்ள ஒரு நரம்பு ஓட்டம் அழுத்தமா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க இந்த நோயாளிகள்ல ஒரு நோயாளி உண்டு, லுக்கிமியா பேஷண்ட்னு ஒருத்தன். அதாவது அவங்க கையை தொட்டீங்கன்னா அப்படியே ரத்தம் சொட சொடன்னு கொட்டும். அதாவது அனிமிக்ல ரொம்ப அதிகமான அந்த நோய். அவங்களுக்கு ரத்தம் கட்டாது, எந்த அடிப்பட்டாலும் ரத்தம் கட்டாது. அவங்க உடம்ப தொட்டீங்கன்னா ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி தொட்டா ரத்தம் கொட்டக்கூடாது. அது வரைக்கும் உங்க உடம்புல நீங்க அன்புல வேலை பார்த்து 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 எந்த ஒன்னாலையும் உங்க உடம்ப டைட் பண்ணிருக்க மாட்டீங்க. யோகத்துக்கு போனாலும் டைட் ஆயிடும், எந்த கலையில போனாலும் டைட் ஆயிடும், பெருசா படிச்சீங்கனாலும் டைட் ஆயிடும். ரொம்ப அதிகமா படிச்சாலும் அது இறுக்கம் வந்துடும். அது நான் இங்கிலீஷ்ல ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு உடனே புரியுங்கிறதுக்காக. இறுக்கம் ஆயிரும். நான் சில வார்த்தையை ரொம்ப தமிழ்ல சொல்லிட்டா நீங்க சொல்ல வந்த சப்ஜெக்ட் தான் முக்கியம். இப்ப நமக்கு இறுக்கம் ஆயிடுச்சுன்னா உடனே மன இறுக்கத்துக்கு போடுவீங்க. ஏன்னா நமக்கு அந்த பழக்கத்துல நம்ம பயன்படுத்துறதுல. இறுக்கம்னா இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், நல்ல ஆவேசமா பேசாருன்னா நான் இறுக்கம் ஆயிட்டேன்னு அர்த்தம். நான் அப்படியே சோர்வா பேசுனா டயர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். இது ரெண்டும் இல்லாம கொஞ்சம் அப்படியே யதார்த்தமா பேசினா கொஞ்சம் அப்படியே நமக்கு அனுபவம் இருக்குது. ரொம்ப கொட்டை போட்டவர் மாதிரி பேசுறாருப்பா அவரு அப்படின்னு போயிடும். அதனால என்னதான் பேசுறது, அதுக்குதான் பார்த்தார் சும்மா இரு சொல்லறேன் அப்படின்னு அருணகிரிநாதருக்கு வருது இல்ல. அந்த கட்டத்துல அவங்க உடம்ப மாத்துறாங்க. எந்த உடம்ப? அருளாளர்கள் உடம்ப பெருமான் மாத்துறான். உங்களுக்கு அது உங்களுக்குள்ள நீங்க அனுபவிக்க முடிஞ்சா பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு நோய் வருது அது வருதுன்னு வச்சுக்கிறீங்கல்ல, ஒரு டெட்லைன் கொடுத்து மறுபடியும் உங்க உடம்ப ரீஃபார்ம் பண்றானான்னு பாருங்க. அதாவது ஒரு நோய் வரும், அந்த நோயை தொடர்ச்சியா வளர்த்து எடுக்காம அதை அப்படியே மாற்றி இன்னொரு கட்டத்துக்கு மாற்றும் போது உங்களுக்கு தெரியாது. இளமை வருதா இல்லையாங்கிறது வேற சார். உங்களுக்கு நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த நோயை தீர்த்திட்ட பிறகு இந்த நோய் தாக்கம் இல்லாம இந்த பழைய ரெஃப்ரெஷோ அல்லது தேவையான ரெஃப்ரெஷோ வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கடவுள் அனுபவம் அதாவது புரியும். உதாரணம் அது வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி அருளாளர்களுக்கு பண்றான், அருணகிரிநாதருக்கு பண்ணிருக்கிறான். யாரு? திருஞான சம்பந்தர். அதனாலதான் அவங்க கேட்கறாங்க, போன பிறவியிலிருந்து இந்த பிறவி ஏன் கொடுக்குறாங்கன்னா இறைவனா அதை உருட்டணும். ஏன்னா நாமளா உருட்டினா என்ன பண்ணிடுவோம். இப்ப நீங்க அடிக்கடி நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் குலோப் ஜாம் செய்ய தெரியும். சரி, குலோப் ஜாம் போட்ட உடனே நீங்க எடுக்கிறீங்கல்ல, இந்த குலோப் ஜாமுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு நெய்யிலையோ அல்லது எண்ணெயிலையோ பொரிப்பாங்க.
அது வெடிக்காம இருக்கணும். எது அந்த உருண்டை வெடிக்காம இருக்கணும் முதல் விஷயம். சரி, உள்ள போட்டா நல்லா ஊறணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன பக்குவம், இது ரெண்டும் எப்படி வரும்? உங்களுக்குலாம் சமையல் கலை தெரியாதவங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? எப்படி வரும்னா, அந்த மாவை சரியா பிசையணும். நீங்க உடனே கார்ன்ஃபிளாக்ஸ் போட்டு வெடிக்காம பண்ணீங்கன்னா தப்பு. வெறும் பால் பவுடர்லயே ட்ரை பண்ண சொல்றேன் நான். இப்போ அதாவது கார்ன்ஃபிளாக்ஸ் மாவை போட்டு கலந்துட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா வரும். அது வந்து கலப்பு, நான் அதை சொல்லலை. வெறும் ஒரிஜினல் மாவுலயே பண்ணி அது வெடிக்காமலும் வரணும். அதே சமயத்துல அழுத்தாம அது வெந்து அதுல நீங்க தூக்கி போட்டு அது நல்லா ஊறி தொடும்போது சாஃப்டா இருக்கணும். அது அந்த இது வரக்கூடாது, ஏன்னா சிதிலம் அடையக்கூடாது. சரிதானே? அது எப்படி வரும்? ரொம்ப பதமா பிசைஞ்சு ரொம்ப பதமா உருண்டையாக்கணும். கொஞ்சம் அழுத்தி உருண்டை ஆகிட்டீங்கனாலும் அது அவுட்டு. எது? குலோப்ஜாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அது யாராவது ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெருமான் நம்மள நீங்களா போனீங்கன்னா ஐந்துருவீங்க. அவன் என்ன பண்ணுவா, கொஞ்சம் அப்படி மேலே இது அடிமுடி அனுபவம். அடிமுடி அனுபவம் இருந்தாதான் அதை கொஞ்சம் அப்படி ஊத்தி 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 இந்த அனுபவத்துக்கு உள்ள உடம்பு தான் மூலன் உடம்பு. யாரு? இந்த நாட்டுல மாடு மேய்ச்ச அவனுக்கு. அதனாலதான் ஞானம்னு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதோ மொத்தத்தையும் தூக்கி உருண்டை கட்டி மூட்டை கட்டி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இவன் உடம்புல பூந்துடுறார் திருமூலர். இப்ப நீங்க திருமூலரோட வெயிட்ட பாருங்க. திருமூலர் யாருன்னா, அன்னைக்கு இருந்த இந்தியாவை ஹெர்குலிஸ் மாதிரி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு திருமூலன் உடம்புல புகுந்து உபதேசம் என்கிற அனுபவத்தை தந்தவன். அவன் தான் அனௌன்ஸ் பண்றான், அன்பே சிவமாவது. ஏன்னா அது உலகத்துல அந்த பயிற்சிக்கு எவனும் போகலப்பா. காரைக்காலமையார் அனுபவிச்சாங்க, அது தனியா பண்ணிட்டாங்க. இப்ப நான் உலகத்துக்கு சொல்றேன் அப்படின்னு உபதேசத்தையும் சொன்னான், அன்புடமே சொன்னான். இதுக்கு மூலத்தை எல்லாத்தையும் அமுக்கமா சொன்னவர் திருவள்ளுவர். ரொம்ப அழகா வெளியே போட்டு நோட்டீஸ் போடாம அந்த இல்லறவியல் குடும்பம் நிர்வாகத்துக்குள்ளேயே ரொம்ப அழகா அமுக்கமா சொன்னவர் வந்து, அமுக்கம்னா மந்தனம். நீங்க எழுதுவீங்கல்ல, அதாவது மறைபொருள் அப்படின்னா ரகசியம். அப்புறம் கவர்மெண்ட்ல எழுதுவாங்க மந்தனம். அது இன்னும் தமிழ்ல எழுதும்போது அமுக்கம்னு எழுதுவாங்க. அமுக்கம்னா நீங்க அனுபவிக்கலாம், அந்த போனீங்கன்னா அனுபவிக்கலாம். நீங்க திருக்குறளை படிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அதாவது நான் வந்து அறத்தோட வாழணும், குடும்பத்துல பிறன் பழிப்பது இல்லாம வாழணும், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட வாழணும். அது என்னவா இருக்கக்கூடாது? அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாய் நன்று. அங்கதான் சாப்பிட்டு வரும். அடுத்தவனை அவனை விட நல்லா வாழணும்னா முரண்டு போயிடும், அடுத்தவனை அழிச்சுதான் வாழணும் போயிடும், அப்புறம் அறம் போயிடும், அப்புறம் இல்வாழ்க்கைங்கிறது அது நல்வாழ்க்கை இல்லப்பான்னு ஆயிடும். அந்த மாதிரி அறிவுறுத்தின திருவள்ளுவர் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி மற்றவன் ஊனை, அதாவது மற்ற ஊனை சாப்பிடலனாதான் அருள் நீ தெரிஞ்சுக்க முடியும். அரசாட்சியில பொருளை ஆள்றவனுக்கு பிரிது ஊன் சாப்பிடலன்னா அருளை ஆளலாம்னு ஒரு மெத்தடாலஜி கொடுப்பான். அவன் என்னவா வருவான்னா, பிறப்பென்னும் பேதமை நீங்கி சிறப்பு என்கிற செம்பொருள் கடவுளை கண்டுபிடிச்சு பிறப்பை வந்து தூக்கி போட்டுருவான். அவனுக்கு என்ன இல்ல, திருவேறு தெல்லிய ராதல் வேறுன்னு அவனை வந்து. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் காரைக்காலமையான திருமூலரம் இல்லாம அமுக்கமா ரொம்ப தெளிவா சொன்னவன் திருவள்ளுவர். அதை அனுபவிச்சு இந்த உலகத்துக்கு நடராஜர் மூலமா கடவுளை காட்டி கொடுத்தவர் காரைக்காலமையார். இத உலகத்துல இருக்கிற எல்லா ஞான நூல்களையும் இழுத்து போட்டு வச்சு இதெல்லாம் இது இல்லடா அப்படின்னு சொல்லி தெளிவா அன்பே சிவமாவதும் திருமூலர் திருமந்திரத்தின் மூலமாக தமிழ் அனுபவத்தை உலகத்திற்கு அறிவிக்கிற, மற்றவர்களை விலக்கி அதற்கு மேல் என்பதாக அறிவித்தது. அதனாலதான் வந்து தந்திரங்கிற செயல்முறை எல்லாத்தையும் நான் சொல்லி இதுக்கு மேல அனுபவ தந்திரம் என்கிற அன்பை வைத்து அனுபவிக்கிற அனுபவமாக சிவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று திருமந்திரத்தில் சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல முடிஞ்சது. அன்பை கொஞ்சம் அன்னைக்கு சொன்னேன். இனிமே என்னைக்காவது திருமந்திரம் வரும்போது உங்களால அன்பை அனுபவிக்க முடியுமா, எப்படி போலியா இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டுவேன் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.